ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் திருமலையில் வருடம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய வருடாந்திர ஆர்ஜித சேவாக்கள் 2025 ஆண்டு எந்த நாட்களில் வருது என்பதை பற்றி பார்க்கலாம். திருமலையில் நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்களை 3 வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. தினமும் நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்கள், வாரம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய வாராந்திர ஆர்ஜித சேவாக்கள், வருடம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய வருடாந்திர ஆர்ஜித சேவாக்கள்னு பிரித்து வச்சுருக்காங்க. இதில் தினமுமே நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்கள் கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஷ்ரதீப அலங்கார சேவா, சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா மற்றும் அர்ச்சனா சேவா. வாரம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்கள் அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா, திருப்பாவாடா சேவா, மேல்சாத் வஸ்திரம் சேவா மற்றும் பூராபிஷேகம் சேவா. வருடம் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாக்கள் தெப்போத்சவம், வசந்தோத்சவம், ஜேஷ்டாபிஷேகம், பவித்ரோத்சவம் மற்றும் புஷ்பயாகம். இதில் சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா, அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா, திருப்பாவாடா சேவா, மேல்சாத் வஸ்திரம் சேவா மற்றும் பூராபிஷேகம் சேவா லக்கி டிப் மூலமாக மட்டுமே அப்ளை செஞ்சு லக்கி டிப்பில் செலக்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம போய் திருமலையில் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை இந்த சேவாக்களில் தரிசனம் பண்ண முடியும். இந்த லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களை தவிர்த்து நான் குறிப்பிட்ட மற்ற எல்லா ஆர்ஜித சேவாக்களுக்குமே தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. நமக்கு எந்த ஆர்ஜித சேவாவிற்கு டிக்கெட் தேவையோ அதற்கான ஆர்ஜித சேவாவிற்குரிய டிக்கெட்டை டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ நம்ம புக் செய்து தரிசனத்திற்கு போகலாம். லக்கி டிப் ஆர்ஜித சேவாக்களை தவிர்த்து தரிசன டிக்கெட் புக் செய்வதற்காக ஓப்பன் ஆகக்கூடிய ஆர்ஜித சேவாக்களில் ஏதாவது ஒரு ஆர்ஜித சேவா டிக்கெட் நாம் புக் பண்ணிட்டோம்னா தரிசனம் பார்த்த நாளில் இருந்து 180 நாட்களுக்கு பிறகு தான் மறுமுறை அதே ஆர்ஜித சேவாவிற்கோ அல்லது வேறு ஒரு ஆர்ஜித சேவாவிற்கோ டிக்கெட் புக் பண்ண முடியும். இந்த 180 நாட்கள் கணக்குப்படி பார்த்தோம்னா ஒருவர் வருடத்தில் 2 முறை மட்டுமே ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் செஞ்சு தரிசனத்திற்கு போகிற மாதிரி இருக்குது. ஒவ்வொரு மாதமுமே கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஷ்ரதீப அலங்கார சேவாவிற்குரிய புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ நமக்கு எந்த ஆர்ஜித சேவா டிக்கெட் தேவையோ அந்த டிக்கெட் புக் செஞ்சு தரிசனத்திற்கு போயிட்டு வந்துடுவோம். அதற்கப்புறம் வருடாந்திர ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகிறப்போ தான் யோசிப்போம், ஐயோ நம்ம தினமுமே நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவா போய் பார்த்துட்டு வந்துட்டோம், இந்த வருடாந்திர ஆர்ஜித சேவா திருமலையில் ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்களே, நம்முடைய ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங் சான்ஸை இதற்கு முன்னாடியே நம்ம ரிசர்வ் பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ அந்த இஷ்யூஸை தவிர்க்கிறதுக்காக தான் 2025 ஆண்டு வருடாந்திர ஆர்ஜித சேவாக்கள் எந்த தேதியில் வருது என்பதை நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிட்டேன்னா எந்த ஆர்ஜித சேவாவிற்காக உங்களுடைய 2 சான்சஸை நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம் என்பதை முன்கூட்டியே யோசித்து வச்சுக்கலாம். 2025 ஆண்டு திருமலையினுடைய முதல் வருடாந்திர ஆர்ஜித சேவா தெப்போத்சவ ஆர்ஜித சேவா. இது மார்ச் மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 5 நாட்கள் நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவா. இதை ஃப்ளோட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு திருமலையில் சொல்லுவாங்க. மார்ச் மாதம் நடக்க இருக்கக்கூடிய இந்த தெப்போத்சவம் சேவாவிற்குரிய தரிசன டிக்கெட் புக்கிங் வரக்கூடிய டிசம்பர் மாதத்தில் ஆர்ஜித சேவாக்களோடு சேர்த்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு லாகின்லேருந்து ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கும் இந்த தெப்போத்சவம் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு இந்த டிக்கெட்டினுடைய காஸ்ட் 500 ரூபாய். இந்த தெப்போத்சவம் விழா திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய புஷ்கரணி தெப்பத்தில் நடக்கும். முதல் நாள் சீதாதேவி சமேதமாக ஸ்ரீராமர் மற்றும் லக்ஷ்மணர் தெப்பத்தில் 3 முறை வலம் வருவாங்க. 2ஆம் நாள் ருக்மணி சமேதமாக நவநீத கிருஷ்ணர் தெப்பத்தில் 3 முறை வலம் வருவாங்க. 3ஆம் நாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி தெப்பத்தில் 3 முறை வலம் வருவாங்க. 4வது நாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி 5 முறை வலம் வருவாங்க. 5ஆம் நாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி தெப்பத்தில் 7 முறை வலம் வருவாங்க. இந்த 5 நாட்களுக்குமே தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகும். இதில் ஏதாவது ஒரு நாள் செலக்ட் பண்ணி அதற்கான தரிசன டிக்கெட்டை நம்ம புக் பண்ணலாம். அப்படி நாம் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணும் பட்சத்தில் தெப்பத்தில் நடக்கக்கூடிய தெப்போத்சவம் விழா புஷ்கரணி தெப்பத்தினுடைய படிக்கரையில் உட்கார்ந்து பார்த்து முடித்த உடனே இம்மீடியட்டாக சுபதம் என்ட்ரன்ஸ் வழியாக மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கும் போயிட்டு வந்துடலாம்.
இந்த தெப்ப விழா பார்க்கறதுக்கும் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கும் சேர்த்து தான் டிக்கெட் காஸ்ட் 500 ரூபாய் நம்ம பே பண்ணுறோம். லாஸ்ட் இயர் இந்த தெப்போத்சவம் விழாவில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு லைவ் வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் தெப்போத்சவம் விழா எப்படி நடக்கும்னு பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா தெப்போத்சவம் பிளேலிஸ்ட்டில் போய் இந்த வீடியோவை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த தெப்போத்சவம் சேவா நீங்கள் பார்த்தது இல்லைன்னா இந்த இயர் நீங்கள் இந்த டிக்கெட் புக் பண்ணி போய் பார்த்துட்டு வரலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். புஷ்கரணி தெப்பத்தை சுற்றியும் உள்ளேயும் எல்லா இடத்துலையுமே ஃபுல்லுமே கலர் லைட்ஸால் அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. கோவிலுக்கும் லைட்டிங் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஈவினிங் டைமில் தான் இந்த தெப்போத்சவம் நடக்கும். அந்த ஈவினிங் டைமில் தெப்பத்தினுடைய படிக்கரையில் உட்கார்ந்து அந்த கலர் லைட்டிங்ஸ்க்கு நடுவில் உற்சவமூர்த்திகளை பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இதுவரை நீங்கள் பார்த்தது இல்லைன்னா மிஸ் பண்ணாமல் இந்த தெப்போத்சவம் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க. 2025ஆம் ஆண்டின் 2வது வருடாந்திர ஆர்ஜித சேவா வசந்தோத்சவம் சேவா. 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 10ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 3 நாட்கள் இந்த வசந்தோத்சவம் சேவா நடக்கும். இதற்குரிய ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங் வரக்கூடிய ஜனவரி மாதத்தினுடைய ஆர்ஜித சேவாக்கள் புக்கிங்கோடு சேர்த்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கும் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் 300 ரூபாய். இந்த 300 ரூபாயிலேயே சேவாவையும் பார்த்துட்டு சுபதம் என்ட்ரி வழியாக போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாளையும் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த இரண்டிற்கும் சேர்த்து தான் நம்ம டிக்கெட் காஸ்ட் பே பண்ணுறோம். சீப் அண்ட் பெஸ்ட் டிக்கெட். சேவாவும் ரொம்ப அழகாக இருக்கும். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமும் சுபதம் என்ட்ரி வழியாக ஈஸியாக போயிட்டு வந்துடலாம். வெயில் காலம் முடிந்து வசந்த காலத்தை வரவேற்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு வருடமுமே இந்த வசந்தோத்சவ விழா கொண்டாடப்படுது. திரையோதசி, சதுர்தசி மற்றும் பௌர்ணமி திதிகளில் தான் தொடர்ந்து 3 நாட்கள் இந்த வசந்தோத்சவம் விழா நடக்குது. இதற்குரிய சேவா திருமலை மேற்கு மாட வீதியில் வெஸ்ட் மாடா ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய W2 கேட்டில் இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்தில் நடக்கும். இங்கே நாம் சேவா பார்த்துட்டு சுபதம் என்ட்ரி வழியாக போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்காக போகணும். 3 நாட்களுக்குமே புக்கிங் ஓப்பன் ஆகும். ஏதாவது ஒரு நாள் நம்ம செலக்ட் செய்து தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். மதியம் 2 to 4 வசந்தோத்சவம் சேவா W2 கேட்டில் இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்தில் நடக்கும். முதல் நாள் என்ன நடக்கும்னா உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு ஸ்னப்பன திருமஞ்சனம் நடக்கும். பால், தயிர், தேன், மஞ்சள், சந்தனம், இளநீர் போன்ற மங்கள பொருட்களால் அபிஷேகம் செய்வாங்க. 4 மணிக்கு அபிஷேகம் முடிந்த பிறகு சுபதம் என்ட்ரி வழியாக போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போகணும். 2ஆம் நாள் காலை 8 மணியிலிருந்து 9 மணி சமயத்தில் தங்கரத உலா இருக்கும். ஸோ நீங்கள் 2ஆம் நாள் டிக்கெட் புக் பண்ணிங்கன்னா காலையில் தங்கரத உலா பார்த்துட்டு வரலாம். அதற்கு நம்மக்கிட்ட தரிசன டிக்கெட் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. மதியம் அஸ் யூஷுவல் 2 to 4 ஸ்னப்பன திருமஞ்சனம் முதல் நாள் நடந்த மாதிரியே உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு பால், தயிர், தேன், மஞ்சள், சந்தனம், இளநீர் போன்ற மங்கள பொருட்களால் அபிஷேகம் நடக்கும். அபிஷேகம் 4 மணிக்கு முடிந்த பிறகு சுபதம் என்ட்ரி வழியாக போய் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போகணும். 3ஆம் நாள் மதியம் 2 to 4 W2 கேட்டில் ஸ்னப்பன திருமஞ்சனம் நடக்கும். உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமி, நவநீத கிருஷ்ணர், சீதாதேவி சமேதமான ஸ்ரீராமர் மற்றும் லக்ஷ்மணர் எல்லா உற்சவமூர்த்திகளுக்கும் சேர்த்து பக்கத்தில் நமக்கு அட் அ டைம் பேரலாக ஸ்னப்பன திருமஞ்சனம் நடக்கும். பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள், சந்தனம் போன்ற மங்கள பொருட்களால் இந்த 3 உற்சவமூர்த்திகளுக்குமே அபிஷேகம் செய்வாங்க. 3ஆவது நாள் டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டோம்னா 3 உற்சவமூர்த்திகளையும் ஒரு சேர நம்ம அபிஷேகம் செய்கிறத பார்த்துட்டு வரலாம். ஸோ உங்களுக்கு இந்த 3 நாளில் எந்த நாள் தோதுப்படுதோ அந்த நாள் நீங்கள் இந்த வசந்தோத்சவம் சேவா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போயிட்டு வரலாம். 2025ஆம் ஆண்டின் 3வது வருடாந்திர ஆர்ஜித சேவா ஜேஷ்டாபிஷேகம் சேவா. ஜேஷ்டாபிஷேகம் சேவா ஜூன் மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 11ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து 3 நாட்கள் நடக்கும். 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய ஜேஷ்டாபிஷேகத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங் 2025ஆம் ஆண்டு மார்ச் மாத ஆர்ஜித சேவாக்களோடு சேர்த்து ஓப்பன் பண்ணுவாங்க. 3 நாட்களுக்குமே தனித்தனியாக டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகும். 3 நாளில் ஏதாவது ஒரு நாள் செலக்ட் செய்து நம்ம இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு அக்கௌண்ட்ல இருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கும் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இதற்குரிய தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் ஒருவருக்கு 400 ரூபாய். ஒவ்வொரு வருடமுமே வரக்கூடிய ஜேஷ்ட மாதம்
அதாவது ஆனி மாதத்தில் ஜேஷ்ட நட்சத்திரத்தில், அதாவது கேட்டை நட்சத்திரத்தில் இந்த விழா கொண்டாடப்படுவதனால் ஜேஷ்டாபிஷேகம்னு குறிப்பிடுறோம். இதனை அபிதேயக அபிஷேகம்னு சொல்லுவாங்க. இந்த ஜேஷ்டாபிஷேகம் ஜேஷ்ட மாதத்தில் வரக்கூடிய திரையோதசி, சதுர்தசி மற்றும் பௌர்ணமி திதிகளில் தொடர்ந்து 3 நாட்கள் நடக்கும். தொடர்ந்து பல்வேறு விழா காலங்களில் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு அபிஷேகங்கள் நடந்துட்டு இருக்கும். எப்போவுமே ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமியை நம்ம தங்க கவசத்தோடு தான் பார்க்குறோம். அந்த தங்க கவசத்துக்கு மேலே தான் தொடர்ந்து எல்லா நாட்கள்லையுமே அபிஷேகங்கள் நடந்துட்டுருக்கு. அதனால் அந்த தங்க கவசத்தில் ஏதாவது ரிப்பேர் ஆர் டேமேஜஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த ரிப்பேர் ஆர் டேமேஜஸை சரி செய்கிறதுக்கு ஜேஷ்டாபிஷேகத்தினுடைய இந்த 3 நாட்கள் சமயத்தில் அந்த தங்க கவசத்தை களைஞ்சு கோவில் ஸ்தபதிகளிடம் கொடுத்து அந்த ரிப்பேர் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பாலிஷ் செஞ்சு கொண்டு வருவாங்க. இந்த 3 நாட்கள் மட்டும்தான் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமியை தங்க கவசம் இல்லாமல் அப்படியே ரியலாக இருக்கக்கூடிய விக்கிரகங்களாக பார்க்க முடியும். இந்த விக்கிரகங்கள் பஞ்சலோகத்தால் ஆனது. பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு இந்த 3 நாட்களுக்குமே தொடர்ந்து அபிஷேகங்கள் நடக்கும். அபிஷேகம் நடக்கக்கூடிய சமயத்தில் இந்த பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு எந்த டேமேஜஸும் ஏற்பட்டுடக்கூடாது என்பதனால முதல்ல அபிஷேகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பஞ்சலோக விக்கிரகங்களுக்கு மூலிகை தைல காப்பு போட்டுடுவாங்க. அதற்கு மேலே தான் அபிஷேகம் செய்வாங்க. இந்த சேவா கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்யாண உற்சவ மண்டபத்தில் காலையில் 9 மணி தொடங்கி 11 மணி சமயத்தில் நடக்கும். முதல்ல நம்ம சேவாவை அட்டன் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போகணும். சுபதம் என்ட்ரி வழியாக உள்ளே வந்து கல்யாணோத்சவ மண்டபத்தில் ஜேஷ்டாபிஷேகம் சேவா அட்டன் பண்ணிவிட்டு சேவா முடிந்தவுடனே இமீடியட்டாக மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கும் அலோவ் பண்ணுவாங்க. இந்த 2க்கும் சேர்த்து தான் தரிசன டிக்கெட் ஒருத்தருக்கு 400 ரூபாய் பே பண்ணுறோம். ஜேஷ்டாபிஷேகத்தினுடைய முதல் நாள் சேவா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தங்க கவசம் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. அதே போல் ஜேஷ்டாபிஷேகத்தின் 3ஆவது நாள் பழுது பார்க்கப்பட்டு பாலிஷ் செய்யப்பட்டு வந்த அந்த தங்க கவசத்தை மறுபடியும் சாற்றிடுவாங்க. ஜேஷ்டாபிஷேகம் பார்க்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க உங்களுடைய 2 ஆர்ஜித சேவாக்கள் சான்ஸை இதற்காக நீங்கள் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். 2025ஆம் ஆண்டின் 4வது வருடாந்திர ஆர்ஜித சேவா பவித்ரோத்சவம் சேவா. பவித்ரோத்சவம் சேவா 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 7ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது. இதற்குரிய தரிசன டிக்கெட் புக்கிங் 2025 மே மாதம் ஆர்ஜித சேவாக்களோடு சேர்த்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கும் இந்த தரிசன டிக்கெட்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஒரு தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் ஒருவருக்கு 2500 ரூபாய். இந்த ஒரு டிக்கெட் நம்ம புக் பண்ணிக்கிட்டோம்னா மூலவர் வெங்கடேஷ பெருமாளை 4 முறை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். 3 நாட்கள் தொடர்ந்து இந்த பவித்ரோத்சவம் சேவா நடக்கும். ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஆரம்பித்தாலும் இதற்குரிய டிக்கெட் புக்கிங் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தான் நமக்கு ஒரு நாள் மட்டும், அந்த ஆகஸ்ட் 5ஆம் தேதி மட்டும் க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகும். ஆகஸ்ட் 5ஆம் தேதி செலக்ட் பண்ணி நம்ம டிக்கெட்ஸ் புக் பண்ணாலே ஆகஸ்ட் 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி 3 நாட்களுக்கும் நம்ம தரிசனம் போயிட்டு வரலாம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி ஒரு முறை சேவாவை அட்டன் பண்ணிவிட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வருவோம். ஆகஸ்ட் 6ஆம் தேதி சேவாவையும் அட்டன் பண்ணுவோம், மூலவர் வெங்கடேஷ பெருமாளையும் தரிசனம் பண்ணுவோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி காலையில் ஒரு முறை சேவா அட்டன் பண்ணிவிட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ணுவோம். ஈவினிங் மறுபடியும் சேவா அட்டன் பண்ணிவிட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ணுவோம். இந்த பவித்ரோத்சவம் சேவா அட்டன் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தருக்குமே பவித்ர மாலையும், ஜென்ஸாக இருந்தாங்கன்னா பவித்ர மாலையும் உத்தரியமும் கொடுப்பாங்க. லேடிஸ் அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா பவித்ர மாலையும் ப்ளவுஸ் பிட்டும் கொடுப்பாங்க. மற்ற எந்த வருடாந்திர ஆர்ஜித சேவாக்களும் இது போல் தனியாக பகுமானம் கொடுப்பது கிடையாது. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு மட்டும்தான் இலவசமாக கொடுப்பாங்க. இந்த டிக்கெட்டுக்கு மட்டும்தான் பவித்ர மாலையோடு சேர்த்து ஐதர் உத்தரியமோ அல்லது ப்ளவுஸ் பிட்டோ நமக்கு கொடுப்பாங்க. தினமுமே கோவிலில் பல வகையான பூஜைகள் புனஸ்காரங்கள் நடக்குது. அந்த பூஜைகளில் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தாலோ
பெருமாளுக்கு படைக்கக்கூடிய நைவேத்தியங்களில் ஏதாவது பிழைகள் நடந்திருந்தாலோ, கோவிலுக்குள்ள வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்களோ அல்லது கோவிலுக்குள்ள தரிசனத்திற்காக போகக்கூடிய பக்தர்களோ அறிந்தும் அறியாமலோ ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் செய்த பிழைகளுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய வகையிலும், அந்த பிழைகளினால கோவிலினுடைய பவித்திரத்தன்மை ஏதாவது குறைந்திருந்தால் அதை மறுபடியும் மீட்டெடுக்கக்கூடிய வகையிலும் நடக்கக்கூடிய விழா தான் பவித்ரோத்சவ விழா. ஒவ்வொரு வருடமும் ஸ்ரவண மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி, துவாதசி மற்றும் திரையோதசி திதிகளில் தான் இந்த பவித்ரோத்சவம் விழா திருமலையில் நடக்கும். பவித்ரோத்சவம் சேவா கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்யாணோத்சவ மண்டபத்தில் தான் நடக்கும். சுபதம் என்ட்ரி வழியாக ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலையில் நம்ம கல்யாண உற்சவ மண்டபத்திற்கு போய் சேவா அட்டன் பண்ணுவோம். முதல்ல ஹோமம் நடக்கும். அதற்கு பிறகு பால், தயிர், தேன், மஞ்சள், சந்தனம், இளநீர் போன்ற மங்கள பொருட்களால் அபிஷேகம் நடக்கும். அது முடிந்த பிறகு அங்கிருந்து டைரக்டாக மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு போயிடலாம். 2ஆம் நாளும் சுபதம் என்ட்ரி வழியாக கல்யாண உற்சவ மண்டபத்திற்குள்ளே போய் சேவா அட்டன் பண்ணிவிட்டு சேவா முடிந்த உடனே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். 3ஆவது நாளும் சுபதம் என்ட்ரி வழியாக கல்யாணோத்சவ மண்டபத்திற்கு போய் சேவா அட்டன் பண்ணிவிட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். 3ஆம் நாள் மாலை பவித்ரோத்சவத்தின் நிறைவாக பூர்ணாகுதி நடக்கும். அதற்கும் நம்ம சுபதம் என்ட்ரி வழியாக 3ஆவது நாள் ஈவினிங் கல்யாணோத்சவ மண்டபத்திற்கு போய் சேவா அட்டன் பண்ணிவிட்டு சேவா முடிந்த உடனே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். ஆக இந்த ஒரு டிக்கெட்டில் மொத்தம் 4 முறை நம்ம மூலவர் வெங்கடேஷ பெருமாளை சேவிக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கும். இந்த சேவா நீங்கள் இதுவரை அட்டன் பண்ணது இல்லை அப்படின்னா மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். இந்த சேவா பற்றி இன் டீட்டெயில் தனி வீடியோ நம்முடைய சேனலில் இருக்குது. பார்க்க விருப்பப்படக்கூடியவங்க நம்முடைய சேனலினுடைய பவித்ரோத்சவம் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். 2025ஆம் ஆண்டின் 5ஆம் மற்றும் கடைசி வருடாந்திர ஆர்ஜித சேவா புஷ்பயாகம் சேவா. புஷ்பயாகம் சேவா 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி திருமலையில் நடக்க இருக்குது. இதற்குரிய தரிசன டிக்கெட் புக்கிங் ஜூலை மாத ஆர்ஜித சேவா தரிசன டிக்கெட்டோடு சேர்த்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு லாகின்லேருந்து மினிமம் ஒருத்தருக்கும் மேக்சிமம் 2 பேருக்கும் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு டிக்கெட்டினுடைய காஸ்ட் ஒருத்தருக்கு 700 ரூபாய், 700 rupees. இதற்கு நமக்கு பகுமானமாக ஜென்ஸுக்கு உத்தரியம் கொடுப்பாங்க. லேடிஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா ப்ளவுஸ் பிட் கொடுப்பாங்க. இந்த டிக்கெட் நாம் புக் பண்ணோம்னா ஒரே டிக்கெட்லேயே 2 முறை ஒரே நாள்லேயே மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். காலையில் ஒரு முறையும் மதியம் ஒரு முறையும் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை நாம் இந்த டிக்கெட்டில் 2 முறை தரிசனம் பண்ண முடியும். பிரம்மோத்சவம் முடிந்து வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் தான் புஷ்பயாகம் ஒவ்வொரு வருடமுமே நடக்கும். புஷ்பயாகம் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்யாண உற்சவ மண்டபத்தில் நடக்கும். காலையில் சுபதம் என்ட்ரி வழியாக கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய கல்யாணோத்சவ மண்டபத்தில் உட்கார்ந்து யாகத்தையும் பார்த்துட்டு யாகம் முடிந்த பிறகு ஸ்னப்பன திருமஞ்சனம் நடக்கும். பால், தயிர், தேன், இளநீர், மஞ்சள், சந்தனம் போன்ற மங்கள பொருட்களால் இந்த அபிஷேகம் பார்த்த பிறகு இம்மிடியட்டாக மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. மறுபடியும் லஞ்ச் முடிச்சுட்டு உடனே சுபதம் என்ட்ரி வழியாக கல்யாணோத்சவ மண்டபத்திற்கு போகணும். அங்கே முதல்ல யாகம் நடக்கும். அதன் பிறகு புஷ்பயாகத்தினுடைய மெயின் பிக்சர்னு சொல்லக்கூடிய பல டன்கள் மலர்களால் உற்சவமூர்த்திகளான ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு புஷ்பயாகம் நடக்கும். புஷ்பயாகம் முடிந்த உடனேயே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்திற்கு அலோவ் பண்ணுவாங்க. இந்த ஒரு டிக்கெட்டில் 2 முறை ஒரே நாளில் நம்ம மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். புஷ்பயாகம் பார்க்க விருப்பப்படக்கூடியவங்க உங்களுடைய ஆர்ஜித சேவா சான்சஸை இதற்காக ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். எந்த வருடாந்திர ஆர்ஜித சேவா, இப்போ 5 ஆர்ஜித சேவாக்கள் பார்த்தோம். இதில் நீங்கள் எந்த டிக்கெட் புக் பண்ணாலும் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் தரிசனம் பண்ண முடியும். மற்றபடி பெருமாளை குலசேகரன் படி வரைக்கும் போய் இந்த வருடாந்திர ஆர்ஜித சேவா டிக்கெட் மூலமாக தரிசனம் பண்ண முடியாது. வருடாந்திர ஆர்ஜித சேவாக்களினுடைய ஜிஸ்ட்டு நாம் இப்போ பார்த்தோம். இதற்குரிய டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய சமயத்தில் ட்ரெஸ் கோட் என்ன, எத்தனை மணிக்கு ரிப்போர்ட் பண்ணணும், எப்படி நம்ம டிக்கெட்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும், இதற்குரிய ரூம் புக்கிங் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இன் டீட்டெயில் அந்த சமயங்களில் நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அந்த பர்டிகுலர் ஆர்ஜித சேவா பற்றி நம்ம டீட்டெயிலாக வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம்.
வருடத்தில் 2 முறை மட்டுமே அர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் பண்ணுற மாதிரியான சான்சஸ் நமக்கு இருக்குது. இதில் எப்படி நாம் எந்த வருடாந்திர அர்ஜித சேவாவிற்காக நம்முடைய டிக்கெட் சான்ஸை வைஸாக ப்ரீ பிளான் பண்ணி ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.